உங்கள் எதிர்காலத்தை உங்கள் ஜாதகத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதில் இருக்கும் சூட்சமங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா? வாருங்கள், தமிழகத்தின் தலை சிறந்த பாரம்பரிய ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று வாழ்வில் உயர்ந்திடுங்கள். சன் ஆஸ்ட்ரோ டிவி 44 சக்கரபாணி தெரு, 5 விளக்கு அருகில், மேற்கு மாம்பலம், சென்னை 6,33,000. சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள், வணக்கம். தொடர்ந்து உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் 14/1/2024 முதல் 20/1/2024 வரை ஒவ்வொரு ராசினருக்கும் கிரகங்கள் எந்த விதமான பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள், இதன் வழியாக உங்களுக்குரிய வழிகாட்டுதலை சன் ஆஸ்ட்ரோ டிவி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இதை தெரிந்து உங்களுடைய திட்டமிடுதலை மிகச் சரியாக மேற்கொள்ளலாம். நீங்கள் இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சுட்டி காட்டலாம். உங்கள் குறைகளுக்கு நாங்கள் செவிசாய்க்க காத்திருக்கிறோம். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறோம். இந்த வலைத்தளத்தில் உள்ள அலைபேசி எண்ணுக்கோ அல்லது பதிவிலோ உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவிடலாம். அலைபேசியில் அழைத்து எங்களை கேள்வி கேட்கலாம். இந்த வாரம் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது? பொதுவாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம்தான். ராசியில் முதன்மையான ராசி, காலபுருஷ தத்துவத்தில் முதன்மையான ஒரு ராசி மேஷ ராசி. இப்போ மேஷ ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு ஆளுமை என்பது, தனித்திறமை என்பது இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு கட்டுப்படாதவர்களாக, தன்னை முன்னிறுத்தி கொள்பவர்களாக, தன்னை வெளிக்காட்டிக் கொள்பவர்களாக, தைரியமாக செயல்படக்கூடியவர்களாக மேஷ ராசியில் பிறந்த ஒவ்வொருவருமே இருக்க செய்வீர்கள். இந்த நிலையில் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதக பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும், அடைந்தே ஆக வேண்டும். கிரக சுழற்சிக்கேற்ப அதற்குரிய பலன்களையும் அடைந்தாக வேண்டும். இந்த வாரத்தில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த வரவுகளும் எதிர்பாராத வரவுகளும், உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமைவதற்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இயற்கையாகவே 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள், குடும்பத்திற்காக செலவுகள், மற்றவர்களுடைய நலனுக்காக செலவழித்தல், உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக செலவழித்தல் மேல இருக்க செய்யும். அது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் பொங்கல் வேற வந்துட்டு இருக்கு. இப்போ பொங்கல் செலவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அப்போ செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் எதிர்பாராத செலவுகள், எதிர்பார்த்த செலவுகளும் இருக்கவே செய்யும். வரவு செலவில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவையாக இருக்கும். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதை தேடி செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். சில நேரத்தில் குழப்பங்கள் கூட ஏற்படும். இதை செய்வதா அதை செய்வதா என்ற குழப்பம் கூட ஏற்படும். இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து நினைத்ததை நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார் சந்திர பகவான். பண வரவில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு வர ஆரம்பிக்கும். ஒரு சுபிட்சமான நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திர பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக ஏற்பட இருக்கிறது. இந்த நேரத்தில் சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய சங்கடங்கள், பொருளாதார நிலையில் இருந்த தடைகள், வியாபாரத்தில் இருந்த முடக்கம், தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலை ஏற்படும். சூரிய பகவானும் இந்த வாரத்தில் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தொழிலில் இருந்த தடைகளை விலக்கி வைப்பார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவார். எதிர்பார்த்த அனுமதியை உங்களுக்கு வழங்குவார். வழக்குகள் ஏதேனும் உங்கள் மீது இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும். எந்த நிலையிலும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலையினை இந்த வாரம் முழுவதுமே சூரிய பகவான் வழங்கிட இருக்கிறார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு பார்க்கின்ற போது மிகப்பெரிய யோகமான வாரம் என்று சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனால் வாழ முடியும்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் போது நோயற்ற வாழ்க்கை ஒரு மனிதர் வாழ்வான்னு சொல்ல முடியும். அப்போ இந்த வாரத்தில் நோய் நொடிகள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான நிலையினையும், எதிர்ப்புகள் இல்லாத நிலையினையும்,
வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலையிலையும் உங்களுக்கு கேது பகவானை வழங்குவார். 12ஆம் இடத்து ராகு செலவுகளை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் வழியாக திரைத்துறையினருக்கு இந்த வாரம் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்களுக்கு ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கும் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் வரவுகள் இருந்தாலும் மறுபக்கம் செலவும் இருக்கிறது. வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முயற்சி செய்தவர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். அதற்குரிய அனுமதியும் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் வெள்ளிக்கிழமை மாலை வரை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட்டு இருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே மேஷ ராசினருக்கு ஒரு யோகமான வாரம்னு சொல்லணும். பொன்பொருள் சேர்க்கை, புதிய பொருட்கள் சேர்க்கை என்பது அதிகபட்சமாக இருக்கும். கனவுகள் நிறைவேறும், எண்ணங்கள் பூர்த்தியாகும். ஒரு ராசியான அதிர்ஷ்டமான வாரம் உங்களுக்கு இது. இந்த வாரத்தில் மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே 18ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதியும், பரணியில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதியும், கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். சூரிய பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசினருக்கும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து எந்த விதமான பலன்கள் இந்த வாரத்தில் உண்டாகும் என்பதை இந்த பகுதியின் வழியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இது கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதற்கு மேலாக உங்கள் சுய ஜாதகத்தில் நடைபெற்று வருகின்ற திசா புத்தி லக்கினத்தை வைத்து கூட பலன்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த கோச்சார பலன்களும் உங்களுக்கு பலன்களை அளிக்க வல்லது. இதில் பாதகமான பலன்கள் உண்டாகும் போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டால் அதில் திசா புத்தி சாதகமாக இருந்தால் இந்த பாதகமான பலன்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு யோகமான பலன்களை உங்களால் அடைய முடியும். சரி, இந்த வாரம் ரிஷபராசினருக்கு எப்படி இருக்கிறது? எந்த விதமான லாபம் உண்டாகி இருக்கிறது? எந்த விதமான சங்கடங்கள் ஏற்பட இருக்கிறது பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ தொழில் ரீதியாக லாபத்தை எதிர்நோக்கி நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இருக்கும். தொழிலை விரிவு செய்வது, முதலீட்டை அதிகரிப்பது, அதிலிருந்து எதிர்பார்த்த லாபத்தை அடைவதெல்லாம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ நீங்கள் கடன் கூட கேட்டிருக்கலாம். தொழிலை விரிவு செய்ய, இல்லை புதிய இடம் வாங்க கடன் கூட கேட்டுக்கலாம். அந்த பணம் கூட வர ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவுகள் என்பது புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு ஆதாயமான நிலை இந்த செவ்வாய் புதனில் உங்களுக்கு இருக்கிறது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் செலவுகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருங்கள். சனிக்கிழமை மதியத்திற்கு மேலாக உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ மீண்டும் ஒரு சந்தோஷமான நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இடையில் ஒரு 2.25 நாட்கள் மட்டும் செலவுகள் அதிகரித்தும் மற்ற நாட்களில் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய லாபத்தை நீங்கள் காணக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 2 விஷயம் தான் தொடர்ந்து சொல்லிட்டு வருதான். ஒன்று, சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ராசியில் தான் சந்திர பகவான் உச்சமடைகிறார். இந்த சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து பலன்களை தரக்கூடிய ராசி உங்களுடைய ராசி. அப்போ உங்களுடைய ஆற்றல் எல்லாம் எப்படி வெளிப்படுன்னா, கற்பனை நியாயம் என்பது அதிகபட்சமாக இருக்கும். நினைத்ததை சாதித்து விட வேண்டும். ஒரு புதிய சிந்தனை என்பது உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கும். அது திரைக்கலைஞர்களாக இருந்தாலும் சரி, படைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, பெரிய படிப்பாளிகளாக இருந்தாலும் சரி, ஒரு தனித்திறமை உங்களிடம் வெளிப்படும். இந்த வாரத்தில் கலைஞர்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கும். அலுவலகத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வரவுகள் வர ஆரம்பிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் யோகத்தை உண்டாக்கும். உங்களை விட அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற மனிதர்களால் நீங்கள் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலையில் ஏற்படும். இந்த நேரத்தில் கேது பகவான் 5ஆம் இடத்தில் சந்திரிப்பதால் பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டும். பெரியோர்கள் நலனிலும் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் அவசியமான ஒன்று.
குலதெய்வத்தை விட காப்பாற்றுகின்ற தெய்வம் வேற எந்த விதமான தெய்வமும் கிடையாது. ஆகையால் குலதெய்வ வழிபாட்டை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும். குரு பகவானும் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்தில். விரய செலவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவானின் பார்வை 4ஆம் இடத்தின் மீதும் 6ஆம் இடத்தின் மீதும் 8ஆம் இடத்தின் மீதும் பதிகின்ற காரணத்தினால் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் செல்வாக்கிலும் பணவரவிலும் புகழிலும் எந்த விதமான குறையும் இந்த வாரத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அப்போ அந்த தொழிலின் மீது அக்கறை உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு லாபம் உண்டாகும். இந்த வாரத்தில் எந்த அளவிற்கு உங்களுக்கு அக்கறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களால் லாபத்தை எடுக்க முடியும். ஆகையால் அக்கறை செலுத்துங்கள், லாபத்தை சம்பாதியுங்கள். அதற்குரிய வாரம் இந்த வாரத்தில் சூரிய பகவான் 9ஆம் இடத்திலும் பாக்கியஸ்தானத்திலும், செவ்வாய் பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திருக்கிறார்கள். ஆகையால் கொஞ்சம் எதிர்மறையான செயல்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், எதிர்மறையான பேச்சுகள் வேண்டாம், வம்பு வழக்குகள் என்ற பிரச்சனைகள் போய் நீங்களாகவே சிக்கிக்கொள்ள வேண்டாம். எச்சரிக்கையாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழியினை மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும். எவருக்கும் சிபார்சு நிற்பது, ஜாமீன் போடுவது போன்ற விவகாரங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் இறங்க வேண்டாம். புத பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக இருப்பார். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும், புதிய ஒப்பந்தம் உண்டாகும். சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை வரையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவரது களத்திரக்காரர்கள். அப்போ எதிர்ப்பாளினரால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நம்முடைய பாதை தடுமாறக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஈர்ப்பு நம் மீது வந்துவிடும். அதனால் நம்முடைய தொழில் கெடும், வருமானம் கெடும், உத்தியோகம் கெடும், பிரச்சனைகள் உண்டாகும், அவமானத்தையும் சந்திக்க நேரும். ஆகையால் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த எல்லோருக்குமே 15ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும், ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதியும், மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். நரசிம்ம பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசினருக்கும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து இந்த வாரத்தில் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பகுதியின் வழியாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை நீங்கள் பார்ப்பதின் வழியாக எந்த விதமான நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது, எந்த நாளில் சங்கடங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்கள் திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். அதற்கு இது வழிகாட்டியாக இருக்கின்றதற்காக இந்த பகுதியினை சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் தெய்வ அருளினை வழங்குவார், பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை வழங்குவார், எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குவார் என்பது பொதுவான விதி. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான நாளாக, நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்க போகிறது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். தொழிலை விரிவு செய்வதற்காக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சி, புதிய தொழிலை தொடங்குவதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சியாகவும் செவ்வாய்க்கிழமையிலும் புதன்கிழமையிலும் வெற்றியாகும் என்பது உறுதி. வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக எதிர்பார்த்த வரவு என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். கடன் கட்டிருந்தாலும் அந்த கடன்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வங்கி மூலம் கடன் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிய சொத்துகள் சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமை மதியம் தொடங்கி 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சந்திர பகவான். அப்போ சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் எதிர்பாராத செலவு என்பது உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு அமோகமான பலன்களை வழங்குவார் என்பது உறுதி. அந்த 11ஆம் இடம் என்பது இப்போ சுபிட்சம் அடைய போகிறது, லாபம் அடைய போகிறது. இதுவரையில் தடைப்பட்டிருந்த வருமானம் எல்லாம் இனி வருகின்ற காலமாக உங்களுக்கு இருக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீதும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. ஒரு புதிய தெம்புடன், தன்னம்பிக்கையுடன், தைரியத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்திலும் ஒரு சுபிட்சமான நிலை உண்டாகும், குலதெய்வ அருள் உண்டாகும். 7ஆம் இடத்தின் மீதும் குரு பகவானின் பார்வை பதிகின்ற காரணத்தினால் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வரன் வந்து சேரும். இந்த வாரத்தில் இந்த காலகட்டத்தில் திருமண யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான்
அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மிகப்பெரிய நன்மைகளை வழங்கிடக்கூடியவர், தந்தையின் வாழ்க்கையில் உச்சத்தை உண்டாக்கிடக்கூடியவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்தில், சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தினால் சில தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அரசாங்க ரீதியாக சில கணக்கு வழக்குகளை நீங்கள் பார்த்துக் கொள்வது, நிர்வகித்துக் கொள்வது உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த வாரத்தில் ராகு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் மீது அதிக அக்கறை தேவைப்படும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல்களும் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் தாயாரின் உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலையிலும் அலைச்சலின் காரணமாக, வேலையின்மையின் காரணமாக உங்களுடைய உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள். சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானாலும் சரி, புத பகவானாலும் சரி, இந்த வாரம் எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை என்றாலும் குருவின் சஞ்சாரமும் சனியின் சஞ்சாரமும் சந்திர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறது. உங்களை தனி அடையாளப்படுத்திட இருக்கிறது. மற்றவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நீங்கள் வாழக்கூடிய நிலையினை இந்த வாரம் நீங்கள் காணப்போகிறீர்கள். இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 14ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த வாரம் 14ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உலகளந்த பெருமாளையும் திருப்பதி பெருமாளையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை நீங்கள் பார்ப்பதின் வழியாக இந்த வாரத்தில் எந்த விதமான பணிகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு வழிகாட்டுதலாக, திட்டமிடுதலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்காகத்தான் இந்த பகுதி. என்ன காரணம்னா, கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் என்பது முன்னேற்றமாகவும் இருக்கலாம், பின்னேற்றமாகவும் இருக்கலாம், சங்கடமாகவும் இருக்கலாம், நன்மையாகவும் இருக்கலாம். கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ற பலன்களைத்தான் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்றபடிதான் நம்முடைய வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கிறது. அப்போ எந்த இடத்தில் கிரகங்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் என்று பார்க்கின்ற போதுதான் நாம் ஒரு திட்டமிடுதலை சரியாக செய்ய முடியும். சரி, இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் மறைவு பெறுகிறார். என்னடா இது, எடுத்த உடனே இந்த ஆள் நெகட்டிவாக சொல்கிறான்னு பார்க்காதீங்க. என்னென்னா, என்ன இருக்கோ அதை சொன்னாதான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க. அப்போ இந்த 2 நாள் பார்க்கும்போது சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தான் சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் போய் 8ஆம் இடத்துல மறைகிறாரு. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைகின்ற போது அதனுடைய தன்மைகளை மனக்காரகன் அவன் சந்திர பகவான். அந்த மனக்காரங்க என்ன பண்ணுவான்னா, நமக்கு குழப்பத்தை உண்டாக்குவான், செயல்களில் ஒரு தடையை ஏற்படுத்துவான். நம்ம யோசிக்காம சில செயல்களை செய்து அதன் வழியாக சில சங்கடங்களை அடைய வேண்டிய நிலையினை அந்த 8ஆம் இட சந்திரன் உண்டாக்குவார். இப்போ வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் குடும்பத்துடன் அனுசரித்து இருப்பதன் வழியாக சங்கடங்கள் இல்லாமல் போகும். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு தகவல் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில், அப்போ தடைகள் எல்லாம் உடைந்து உங்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய நாளாக, தெய்வ அருள் உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய நாளாக, தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு இருக்க போகிறது. வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்கள் ராசிநாதன் தான். அப்போ தொழில் ரீதியாக உண்டாகியிருந்த தடைகளை உடைத்து அதில் லாபத்தை நீங்கள் காணக்கூடிய, உங்கள் மனதில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்திடக்கூடிய நிலையினை 10ஆம் இடத்து சந்திர பகவான் உண்டாக்குவார். அதன் பிறகு 11ஆம் இடத்திற்கு. எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்களை தவிர்த்து மற்ற 5 நாட்களும் சந்திர பகவானாலே உங்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் உண்டாக இருக்கிறது. இதற்கு மேலாக இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், சகோதரக்காரகன் 6ஆம் இடமான ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வழக்குகள்,
உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் என்பது பொதுவான விதி. அப்போ 6ஆம் இடத்து செவ்வாய் பகவான் உங்களை பாதுகாப்பார், வழக்குகளிலிருந்து உங்களை விடுவிப்பார், நோய் நொடிகளில் இருந்த சங்கடங்களிலிருந்து உங்களை அகற்றுவார், உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார், எதிரிகளை இல்லாமல் செய்வார். அப்போ செவ்வாய் பகவானும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். இந்த நேரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ கேது பகவானின் சஞ்சாரங்களை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை உண்டாக்கிடக்கூடிய அளவிற்கு, நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு, இதுதான் நம்முடைய இலக்கு, இப்படித்தான் போகணும், போய் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மன வலிமை உண்டாகக்கூடிய அளவிற்கு கேது பகவானின் சஞ்சார நிலை இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. பொதுவாகவே துணிச்சலும் தைரியமும் மிக்கவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். இருந்தாலும் இந்த வாரத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் புத பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் பார்த்தீங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை இந்த வாரத்தில் நிச்சயமா இருக்கிறது. யாராவது ஒரு சிலராவது கடகராசியில் பிறந்தவங்க புதிய சொத்து வாங்குவீங்க. இந்த வாரத்தில் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க. திரைத்துறையினராக இருந்தாலும் சரி, புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்வதற்குரிய அனுமதிகள் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய யோகமான பலன்களை கடகராசின் இந்த வாரத்தில் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் சரி, அவருடைய பார்வைகள் தனஸ்தானத்திலும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திலும் பதிவதால் எதிர்ப்புகளற்ற ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, பணவரவினை அடையக்கூடிய வாழ்க்கையை இந்த வாரத்தில் நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள். சனி பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஆயுள்காரகன் அவர்தான் உங்களுக்கு. அவர் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பெரிய பயம் என்பதெல்லாம் உங்களுக்கு வேணாம். தெளிவாக சொல்லிடுறேன். நிச்சயமா அவருக்கு சில எச்சரிக்கைகள் செய்வாரே தவிர, நீங்கள் நினைத்து பயந்து கொண்டிருப்பதை போல அஷ்டம சனி உங்களுக்கு அஷ்டமத்தை உண்டாக்கி விட மாட்டார். உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி அவர் தான். ஆனால் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். வாகனத்தை இயக்கும் போது எச்சரிக்கையாக இருங்கள். இயந்திர பணியில் எச்சரிக்கையாக இருங்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். அதுவே போதுமானதாக இருக்கும். 2வது, இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த அனைவருக்குமே 20ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதியும், ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு 14ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். சந்திர பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். திங்களூரில் உள்ள சந்திர பகவானை குறைந்தபட்சம் மனதில் நினைத்து, இதை எனக்கு கொடு, இந்த சங்கடத்தை எனக்கு போக்கிவிடு, என்னுடைய குழப்பத்தை தவிர்த்து விடு என்று மனதளவில் வேண்டிக் கொண்டு வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் தீரும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக இருக்க போகிறது. தை திருநாள் தொடங்கி இருக்கிறது. பொங்கல் விழா நடக்க இருக்கிறது. இந்த வாரம் பொதுவாகவே கொண்டாட்டமும் கும்மாளமுமாக இருக்க போகிறது. இருந்தாலும் கிரகங்கள் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக உங்களுடைய ஆசைகள், எந்த விதமான ஆசைகள் இருக்கிறதோ அத்தனை ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இருக்க போகிறது, இருக்கும். ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடையக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இருக்கும். பண வரவாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாட்களாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும் இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். அனைவருக்குமே நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றது தான், 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது மனதில் நமக்கு ஒரு குழப்பம் உண்டாகும். அதன் காரணமாக எல்லா விதத்திலும் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதன் காரணமாகவே புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் இந்த நாட்களில் கையெழுத்திட வேண்டாம். வெளியூர் பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். வாகன பயணத்தில் கவனமாக இருங்கள் என்று தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாட்கள் தான் உங்களுக்கு சங்கடமான நாட்கள் இந்த வாரத்தில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கடந்த 2 நாட்களில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நிலையினை வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில், அதற்கு மேல் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். அப்போ பொதுவாக வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு சந்திரன் நன்மைகளை செய்திட இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாரத்தில் 5 நாட்கள் சந்திர பகவானால் உங்களுக்கு யோக பலன்கள் உண்டாக இருக்கிறது. இதற்கு மேலாக ஒரு பெரிய பயமுறுத்தல் சிம்ம ராசினருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது.
7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார், 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார், 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலைகளின் காரணமாக எதிர்மறை பலன்கள் அதிகபட்சமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற பயம் உங்களுக்கு உண்டாகி இருக்கும், உண்டாக்கி இருப்பார்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான், ஆனால் நம்முடைய மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் பாருங்க. அப்போ குரு பகவானின் பார்வை உங்க ராசிக்கு பதியுது. அப்போ 7ஆம் இடத்து சனியுடைய பார்வையும் உங்களை எதுவும் செய்யாது, 2ஆம் இடத்து கேதுவின் சஞ்சாரமும் உங்களை எதுவும் செய்யாது, 8ஆம் இடத்து ராகுவின் பாதிப்பும் உங்களை பாதிக்காது. அப்போ ஒரு சுபிட்சமான நிலையினை, நீங்கள் எதிர்பார்த்த நிலையினை, அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு அடையக்கூடிய நிலையினை, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புகழ் அடையக்கூடிய நிலையினை, எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு போன்றவற்றை அடையக்கூடிய நிலையெல்லாம் 9ஆம் இடத்து குரு பகவான் சிம்மராசினருக்கு வழங்கிட இருக்கிறார். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்தின் மீதும் குரு பகவானின் பார்வை பதிகிறது, 5ஆம் இடத்தின் மீதும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. குல தெய்வத்தின் அருள் என்பது இந்த வாரம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான், வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். குடும்ப உறவுகளிடம் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். அதன் காரணமாக சச்சரவு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் ராகு பகவான் என்கின்ற போது உங்களுடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சிலர் ஏதாவது திட்டமிட்டு சதிகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம்தான். அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். உங்களுடைய இலக்கில் நினைத்ததை உங்களால் இந்த வாரத்தில் சாதித்துக் கொள்ள முடியும். புத பகவான் 5ஆம் இடத்தில், சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில். பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக செயல்படுவீங்க, உலகை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க, யோசித்து செயல்படுவீங்க. நிதானம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் சிம்மராசினருக்கு இருக்க போகிறது. சிம்மராசியில் பிறந்தவங்க அனைவருக்கும் 19ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதியும், பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதியும், உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். சனீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்குரிய பலன்களை கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து இந்த பகுதியில் வழங்கி கொண்டிருக்கிறோம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் குறிக்கோளில் உறுதியாக இருப்பீங்க, ஆனால் செயல்பாடு ரொம்ப அமைதியாக இருக்கும். யாரையும் பகைச்சிக்கவும் மாட்டீங்க, கோபப்படவும் மாட்டீங்க. ஆனால் இந்த சுயநலம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த சுயநலம் என்பது உங்களிடம் அதிகபட்சமாக இருக்கும். அந்த சுயநலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு இல்லையா, அந்த இலக்கை அடைவதற்கு வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்தில் வளைந்து கொடுத்து, நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடத்தில் சரியாக நிமிர்ந்து நிற்க மாட்டீங்க. எல்லா இடத்துலையுமே உங்கள் காரியத்தை கொண்டு போவதில் சரியாக கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அதற்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் வளைந்து நெளிந்து கொடுத்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி சாதகமாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்வி மனா இருப்பீங்க. அது காரணம் புத பகவான் கல்விக்கு காரகன், வித்யா காரகன். இப்போ கல்வி என்பது இயல்பாகவே உங்களுக்கு வந்துவிடும். அது தடைகள் இருந்தால் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்ப்போம், சொல்லுவோம். சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பார்க்கின்ற போது முதலில் ஒரே ஒரு சாதகமான பலனை சொல்லிடுறேன். ஏன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியில் அதிகபட்சமான நெருக்கடிகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ராசி கன்னிராசி. எல்லா கிரகமுமே ஒரு எதிர்மறையான பலன்களை தான் கொடுத்துட்டு இருக்கு. எப்போ ஜென்ம ராசிக்குள்ள கேது வந்ததோ அதிலிருந்து மன ரீதியாக நிறையவே போராட்டங்கள், எதையுமே எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு வீழ்ச்சி, குடும்பத்திலும் குழப்பம், திரும்பிய இடமெல்லாமே குழப்பம் குழப்பம் குழப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஞானமோட்சக்காரனான கேது பகவான் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது செய்கின்ற பணிகளாக இருக்கும். அப்போ உங்கள் ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பெரிய சங்கடங்கள், ஒரு அமைதியாக, இன்னும் அமைதியாக நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இந்த நட்பு வட்டம்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த நட்பு வட்டத்தில் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். இப்போ நல்லவன் உங்களை எதுவும் கெடுக்க மாட்டான். கெட்டவன் இருக்கான் பாருங்க, வாடா தம்பி நம்ம அங்கே போகலாம், வா பாப்பா நம்ம இங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் வேற ஒரு இடத்தை தள்ளி விட்டு சிக்கலில் மாட்டி விட்டுட்டு நீங்களே அவமானப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள்.
அப்போ நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிர்ப்பாளினரிடம். ஏன்னா 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், அவர் அந்த வேலை செய்வார். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரே ஒரு பலம் மட்டும் உங்களுக்கு இருக்கு. என்னன்னா, சமீபத்தில் தான் 6ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு. பொதுவாக 6ஆம் இடத்துக்கு சனி வரும்போது பார்த்தீங்கன்னா உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். முதல்ல பார்த்தா ரொம்ப மந்தமா இருந்த நிலையில போயிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பு வர ஆரம்பிக்கும். அப்போ வம்பு வழக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னுமே இந்த பக்கம் போக வேணாம், இப்படி போகணும்னு சொல்லிட்டு சுய அறிவு வேலை செய்யும். வழக்குகள் இருந்தாலும் அது விடுபட முடியும். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு நல்ல நிலையினை சனி பகவான் ஒருவரே 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். சனி பகவான் ஒருவர் தான். இப்போ மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் போய் குரு பகவான் அறிவுக்காரகன் ஞானக்காரன் போய் 8ஆம் இடத்துல மறையறான். அப்போ மறைகின்ற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை மீறி சில தடைகள் தாமதங்கள் தவறான பாதை என்பது ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசி 12ஆம் இடத்தின் மீதும் 2ஆம் இடத்தின் மீதும் 4ஆம் இடமான கல்வி ஸ்தானத்தின் மீதும் பதிகிறது. அப்போ நிச்சயமாக உங்களால் நல்லபடியாக படிக்க முடியும். உங்களுக்கு சிந்தனை வளர ஆரம்பிக்கும். முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டும். கிரகங்கள் அவங்க வேலை செய்வாங்க. அப்போ முயற்சி ஒரு தப்பான இடத்துக்கு போகும்போது முயற்சி எடுக்கணும்ல அங்கே போகிறதுக்கு. அது மாதிரி நல்ல நேரத்தில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், வாழறதுக்கு முயற்சி பண்ணணும், இடம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், வேலைக்காக முயற்சி பண்ணணும். முயற்சி செய்தால் மட்டும்தான் எதையுமே அடைய முடியும். அப்போ முயற்சி இருந்தால் நிச்சயமாக கல்வியில் வெற்றி உண்டு உங்களுக்கு. இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது சூரிய பகவான் 5ஆம் இடத்தில், செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் மிகப்பெரிய சாதகமான பலன்களை அவர்கள் வழங்குவதாக இந்த வாரத்தில் இல்லை. புத பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போது கல்வியின் மீது ஒரு ஆர்வம் உங்களுக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் புதிய பொன்பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இந்த வாரம் இருக்கும். சந்தோஷமான ஒரு நிலையோடு நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 7ஆம் இடத்தில், அப்போது ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கும். இந்த முதல் 4 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரையில் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இது சந்திராஷ்டம நாட்கள். அப்போது வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த வாரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். வெளியூர் பயணமாகட்டும், புதிய ஒப்பந்தங்களாகட்டும், உறவுகளுடன் பேசும்போதாகட்டும், குடும்பத்திடம் பேசும்போதாகட்டும், நண்பர்களிடம் பழகும்போது ஆகட்டும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் சங்கடங்கள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் 9ஆம் இடத்திற்கு சென்று விடுவார் சந்திர பகவான். அதன் பிறகு மீண்டும் ஒரு நன்மையான பலன்களை நீங்கள் அடைய முடியும். இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 14ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். அனுமனை வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் உங்கள் அல்லல்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த பகுதியை வழங்கி கொண்டிருக்கிறது சன் ஆஸ்ட்ரோ டிவி. என்ன காரணம்னா, இந்த கிரகங்கள் எந்த இடங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த சஞ்சார நிலையின் போது ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த விதமான பலன்கள் உண்டாகும் என்பதெல்லாம் அறிவியல் ரீதியாக இந்த ஜோதிட சாஸ்திரம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதை கண்டுபிடித்து உங்களுக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம். எங்களுடைய இதே பதிவில் உங்களுடைய பதிலை வெளியிடலாம். எல்லாவற்றையும் கேட்பதற்கும் பதில் வழங்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, எங்களுடைய அடிப்படை விஷயம் ஒன்று இருக்குது. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலனை வழங்கும் என்பது பொதுவான விதி. அதை மையமாக வைத்து தான் பேசிட்டு இருக்கோம். சரி, இந்த வாரம் துலாம் ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றார்கள்? பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்தான், முயற்சி என்பதை நீங்கள் எடுத்து விட்டால் வெற்றி என்பது உங்கள் வசமாகிவிடும்.
அதுக்கு என்ன காரணம் பாருங்க. கடந்த காலங்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது எனக்கு. அப்போ பெரிய சோதனைகள் உண்டாகி இருக்கும், நெருக்கடி உண்டாகி இருக்கும், எல்லா விதமான சங்கடத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் அனைத்திலும் உங்களால் வெற்றி பெற முடியும். அதற்கு அடிப்படையான காரணம் குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து அவருடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது. அவருடைய 5ஆம் பார்வை 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு பக்கம் பணவரவு என்பது இருந்து கொண்டிருக்கும். பணவரவில் தான் தடை ஏற்பட்டிருக்கும் இதுக்கு முன்னாடி. இப்போ எதிர்பார்த்த வரவுகள் வர ஆரம்பிக்கும். இப்போ 3ஆம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வைப்பது தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை என்பதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே இப்பொழுது ஏற்பட ஆரம்பித்து விடும். உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் செய்கின்ற பணிகள் அனைத்திலும் வெற்றி என்ற நிலை ஏற்படும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உண்டாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ கிரகங்கள் அவர்கள் வழங்குகின்ற பணியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முயற்சிகள் மட்டும் வேணும். ஒரு லாட்ரி சீட்டில் கோடி ரூபாய் பணம் விழுன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, லாட்ரி விடப்போ சொல்லிட்டு கோடி ரூபாய் வரப்போ சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் லாட்ரி சீட்டே இவர் வாங்கலை. லாட்ரி சீட்டை வாங்கினா தானே கோடி ரூபாய் விழும். அது மாதிரி முயற்சியில் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முயற்சியை செய்யாமல் நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு உங்ககிட்ட இருக்குது. நல்லா யோசிங்க. இது நல்ல நேரம், ஓடக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ஓடினால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லை வரையில் வெற்றி உண்டு. இது குரு பகவானால் மட்டும்தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதும் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில், வீரியஸ்தானத்தில், பராக்கிரமஸ்தானத்தில் சந்திருக்கிறார். அப்போ இயற்கையாகவே உங்கள் சுபாவம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரையில் முடங்கி கிடந்த நிலையெல்லாம் மாறி போயிட்டு ஒரு தைரியமாக தன்னம்பிக்கை பார்த்துடுவோம், ஒரு பார்வை பார்த்துடுவோன்ற நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாகும். என்னதான் நடக்குது, இதுக்கு மேலே எல்லாம் போயிடுச்சு, இப்போ முயற்சி பண்ணி பார்ப்போமே, அந்த எண்ணம் இப்போ உங்களுக்கு வரும். இந்த நேரத்தில் ராகு பகவானும் 6ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். இப்போ 6ஆம் இடத்தில் சந்திருக்கின்ற ராகு பகவான் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். வேகமாக செயல்பட வைப்பார். எதிரிகள் இல்லாத நிலையை உருவாக்குவார். வழக்குகளில் சாதகத்தை ஏற்படுத்துவார். ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் ஏற்படுத்துவார். இப்போ எல்லா கிரகங்கள், பிரதான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. செயல்பட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. இது ஒரு பக்கம் இந்த பிரதான கிரகங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 4ஆம் இடத்தில். அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தால் தாங்க ஓடினா தான் ஜெயிக்க முடியும். அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். உடல்நலன் கவனம் செலுத்தணும். சனி பகவான் 5ஆம் இடத்தில். குடும்ப உறவுகளிடம் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். பெற்றோர்களால் சங்கடத்தை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தாங்க வாழ்க்கை, புரியுங்களா? இந்த சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய வெற்றின்னு பார்க்கும்போது வெற்றி இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு. அந்த வெற்றியை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. புத பகவான் 3ஆம் இடத்தில், சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில். அப்போ இயல்பாகவே வருமானம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கைக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் சொல்லிட்டேன். இனி முயற்சி உங்கள் கையில் இருக்கிறது, செயல் உங்கள் கையில் இருக்கிறது, விதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 15ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உங்கள் அனைவருக்குமே குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கப் போகிறது என்ற தகவலுடன் உங்களை தொடர்பு கொள்கிறேன். காரணம், தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுங்கள. தை பிறந்துடுச்சு, வழி பிறக்க போகுது. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. முயற்சிகள் இருந்தால் உங்கள் நன்மைகள் அதிகரிக்குன்னு சொல்லலாம். சரி, எந்த கிரகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் பார்க்கிற போது, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 4ஆம் இடத்திலும், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 5ஆம் இடத்திலும் சந்திர பகவான் சந்திருக்கிறார். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்திலும், சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு 7ஆம் இடத்திலும். இந்த வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரை கடைசி 3 நாள் பாருங்க, எதிர்பார்த்த வரவுகள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு கனவுலாம் இருந்திருக்கும், அந்த கனவுகள் நிறைவேறும். கனவுக்கு மேலே ஆசைன்னு ஒன்று இருக்கும், அந்த ஆசை பூர்த்தியாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
என்ன காரணம்னா, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அழுத்தமான ஒரு கொள்கை இருக்கும். இதை செஞ்சு முடிச்சிடணும், இந்த எல்லையை தொட்டுடணும், இதில் இறங்கிட்டா இதில் நாம தான் வெற்றி அடையணுன்ற ஒரு அழுத்தமான எண்ணம் இருக்கும். செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுடைய தனித்தன்மை கூட சொல்லலாம். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ மேஷத்தில் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் பிறந்தவங்க அவரும் செவ்வாயுடைய ஆதிக்கம் தான். அவங்க கொதிப்பாங்க. ஆனால் விருட்சத்தில் பிறந்தவங்க கொதிக்க மாட்டீங்க. ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. காரணம், அது நெருப்பு ராசி, இது நீர் ராசி. ரொம்ப அமைதியாக இருந்து உங்களுடைய அழுத்தத்தை பதிவு செய்து கொண்டிருப்பவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். அதே நேரத்தில் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற இலக்கு உங்களுக்கு இருக்கோ, அந்த இலக்கை அடையவும் செய்வீர்கள். அதுதான் விருச்சிக ராசி தனித்தன்மை. சரி, இந்த வாரம் தான் பார்த்தா சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். கடைசி 3 நாட்களும் யோகமான பலன்களை வழங்கி இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சில சங்கடங்கள் இருக்கும், சங்கடங்கள் அலைச்சல் இருக்கும். வெளியூர் போகணும், திடீர்னு ஞாயிற்றுக்கிழமையில் குடும்பத்தோடு எங்கேயாவது போகணும், திங்கட்கிழமை குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும், இல்லை காசு செலவு பண்ணணும், இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 5ஆம் இடத்தில் பிள்ளைகளுடனும் குடும்பத்தினருடனும் இணைந்திருப்பதற்கு, பொங்கல் நாள் தான் அது, இணைந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த வாரம் ஒரு சந்தோஷமான வாரமாக போக போகுது உங்களுக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 3ஆம் இடத்தில். இப்போ முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சந்திருக்கின்ற போது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் என்று பொதுவான விதி. அப்போது முயற்சிகள் வெற்றியாவதற்கு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக சூரிய பகவானே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கேது பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ லாபம் பார்த்தீங்கன்னா நிழல் சார்ந்த விஷயங்களில் லாபம் வரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தின் மீதும் விரயஸ்தானத்தின் மீதும் ஜீவனஸ்தானத்தின் மீதும் பதிவதால் தொழில் விருத்தியாகும், குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும், குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய நிலை இருக்கும். இப்போது 6ஆம் இட குரு உங்களுக்கு நன்மையையே வழங்குவார் சொல்லலாம். சனி பகவான் 4ஆம் இடத்தில் அலைச்சல் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை பலு கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லா வேலையும் நீங்களே எடுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்பீங்க. அதன் காரணமாக அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தாயார் இருந்தால் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்தில் பாபகிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது வார்த்தைகள் சூடாக வரும். பொதுவாக நீங்கள் வார்த்தை சூடாக விட மாட்டீங்க. செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் பார்த்தீங்கன்னா கோபம் வரும். கோபத்தின் காரணமாக வார்த்தைகள் வெளிப்படும். வார்த்தையின் காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிதானமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமையோடு ஜென்ம ராசிக்குள்ளாக சந்திரிக்கிறார். எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், பணவரவு உண்டாகும் என்பது உறுதியாக சொல்ல முடியும். புதன்கிழமை புத பகவான் 2ஆம் இடத்தில். அப்போ தனஸ்தானமான புத பகவான் 2ஆம் இடம் சந்திருக்கின்ற போது புதிய ஒப்பந்தங்களை கழித்துக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு யோகமும் இருக்கிறது, எதிர்மறையான பலன்களும் இருக்கிறது. பெரும்பகுதி பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் விருச்சிக ராசினருக்கு யோகமான பலன்கள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. நீங்கள் தைரியமாக துணிச்சலாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசின அனைவருக்குமே 18ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதியும், கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 14ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். திருச்செந்தூர் முருகனையும் திருத்தணி முருகனையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை சன் ஆஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஏதேனும் நீங்கள் விமர்சனம் செய்வதாக இருந்தால் இதில் உள்ள அலைபேசி எண்ணை அழைத்து பேசலாம், அல்லது நேரடியாக பதிவும் செய்யலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலனை வழங்கும் என்ற எங்களுடைய அகராதியை நாங்கள் கற்று வைத்திருப்பதால் அதை வைத்து பேசிட்டு இருக்கோம். அப்போ கிரக சேர்க்கை, கிரக பார்வை, கிரக சஞ்சாரம், இதற்கு மேலாக கோச்சார பலன்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலாக சுய ஜாதகம் என்பது ஒன்று இருக்கு, அல்லது திசா புத்தின்னு ஒன்று இருக்கு. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. இது மேலோட்டமான பலன்களை உங்களுக்கு வழங்கிடக்கூடியது. இந்த வாரத்தில் இந்த பலன்களை நடக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியும். அப்போ தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திருக்கிறார். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 4ஆம் இடத்தில்
சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். அலைச்சல் அதிகரிக்கலாம். வெளியூர் பயணத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் நீங்கள் அடைய முடியும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும், வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 5ஆம் இடத்தில். இப்போ குடும்ப உறவுகளுடன் இந்த வாரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு 6ஆம் இடத்தில். பொதுவாக இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும். அந்த பயணத்தில் நீங்கள் லாபத்தை அடையக்கூடிய நிலை இருக்கும், சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலை இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய தொடர்ந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டோம்னா, குரு பகவான் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு சந்திரனை மட்டுமே வைத்து வாரப்பலனை பேசிட்டு இருக்க முடியாது. மற்ற கிரகங்களை பார்க்கணும். ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த கிரகம் அவர்களுடைய காரகத்தை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பதியும். குரு பகவானின் பார்வை எந்த ராசிக்கு பதிகிறதோ அந்த ராசினர் சுபிட்சம் அடைவார்கள் என்பது பொதுவான விதி. யோகம் அடைவார்கள், சுபிட்சம் அடைவார்கள், அதிர்ஷ்டம் அடைவார்கள், பாராட்டப்படுவார்கள், அந்தஸ்து உயரும் என்பதெல்லாம் பொதுவான விதி. அப்போ குரு பகவானின் பார்வை உங்களுக்கு வந்திருக்கு. பொதுவாக சொல்லவும் இல்லையா, குரு பார்த்துட்டாரியா, குரு பார்வை வந்துருச்சியா சொல்லவும்ல. அப்போ கல்யாண யோகம் வந்துட்டு சொல்லலாம். தனுசு ராசினருக்கு திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்திருக்கு. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலையை பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. அப்போ எல்லாமே ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான நிலை தனுசு ராசினருக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தின் மீதும் 9ஆம் இடத்தின் மீதும் பதிகிறது. இப்போ தெய்வ அருளோடு, பெரியவர்களின் அருளோடு, துணையோடு உங்களுடைய செயல்களை யாவும் வெற்றியாகும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் லாபம் வர ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக முடங்கி கிடந்த தொழிலிருந்து லாபம் வர ஆரம்பிக்கும். திருமணமாகி வாழ்க்கை துணை எழுந்தவர்களுக்கு வேறொரு துணை அமைவதற்கு உரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் இதையெல்லாம் குரு பகவான் செய்து கொண்டிருக்க, சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானமான, தைரியஸ்தானமான, வீரியஸ்தானமான, பராக்கிரமஸ்தானமான 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ இயல்பாகவே ஒரு அழுத்தமான, தைரியமான, துணிச்சலான உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் பார்த்தீங்கன்னா இன்னும் தைரியத்தை உண்டாக்குவார். என்னால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை என்பது இப்பொழுது உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். துணிச்சலாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். நினைத்ததை சாதித்துக் கொள்ள வேண்டும் ஒரு வைராகியம் உங்களுக்கு வந்துடும். என்னதான் நடக்க பார்த்துடுவோம், பார்ப்போம் என்ற ஒரு எல்லை வரை போவீங்க. அதில் வெற்றி என்பது உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். சனி பகவான் 3ஆம் இட சஞ்சாரம் தான் முன்னேற்றத்தை உண்டாக்கிடக்கூடியது. இந்த குரு பகவானின் சஞ்சார நிலை, சனி பகவானின் சஞ்சார நிலை, சந்திர பகவான் சஞ்சார நிலை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்க, 10ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். பார்த்தீங்கன்னா செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த மிதப்பு மட்டும் வந்துடக்கூடாது பாருங்க. அப்போ கவனம் அங்கே இருக்கணும், சரியா கவனிக்கணும். உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், உங்களுடைய கண்காணிப்பு அங்கே, நேரடியான கண்காணிப்பு அங்கே இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். சுகம் தேடுதல் என்பது ஒரு பக்கம் இருக்கும். அதற்காக அலைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். தாயார் இருந்தால் தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பக்கம் ராகு பகவான் கொடுக்கின்ற பலன். சூரிய பகவான் 2ஆம் இடத்தில், அப்போ வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய வார்த்தைகளில் சில கோபம் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்க உங்களை உஷ்ணப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். பொதுவாக உஷ்ணமானதாங்க ஒருத்தர் வேகமாக ஓடுவீங்க, உங்கள் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். பொதுவாக உஷ்ணப்படுத்துவார் செவ்வாய் பகவான். சூரிய பகவான் 2ஆம் இடத்தில், நிச்சயமாக 3ஆம் இடத்தில் சனி பகவான். தைரியமாக செயல்பட்டு நினைத்து சாதித்துக் கொள்வீர்கள். இந்த வாரத்தில் புத பகவான் 1ஆம் இடத்தில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். ஒரு அறிவாற்றல் என்பது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ரொம்ப நளினமாக, சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலைப்பாடு என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ என்ன உங்களுக்கு குறைச்சல் இந்த வாரம்? இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம்னு சொல்லுவேன். யோகமாக இருங்கள், அதிர்ஷ்டமாக இருங்கள், லாபமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். இந்த வாரத்தில் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதியும், பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்தவர்கள் 19ஆம் தேதியும் யோகமான தேதிகளாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாருங்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
நான் மகிழ்ச்சி அடைவதை விட உங்களுக்கே ஒரு ஆரோக்கியமான தைரியமான நிலை ஏற்பட்டிருக்கும் என்பது எனக்கு தெரியும். அது காரணம், எப்போ உங்கள் ஜென்ம ராசி விட்டு சனி பகவான் வெளியே போனாரோ அப்போவே நீங்கள் நல்லா ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். மொத்தம் 9 கிரகங்க. 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரகங்கள் இருக்கிறது. இதில் ஏதாகிலும் ஒரு கிரகம் பெரிய கிரகம், பெரிய கிரகம் சின்ன கிரகம் அப்படி இல்லை, பலமான அதிகபட்சமான நன்மைகளையும் அதிகபட்சமான சங்கடங்களையும் வழங்கிடக்கூடிய கிரகம். அந்த கிரகம் ஒரு கிரகம் நமக்கு சாதகமாக இருந்துட்டால் போதும், நம்முடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறிவிடும், எண்ணங்கள் எல்லாம் பழித்துவிட்டு சொல்லிட்டு போகலாம். அப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக மகர ராசினருக்கு எடுத்த செயல்கள் எல்லாம் வெற்றி என்ற நிலை ஏற்படும், முயற்சிகள் எல்லாம் லாபமாகும், நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு புதிய தொழில் தொடங்க முடியும், செய்து வருகின்ற தொழிலை விருத்தி செய்ய முடியும், புதிய இடம் வாங்க முடியும், இடத்தை விரிவு செய்ய முடியும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் அடையக்கூடிய நிலை மகர ராசினருக்கு இந்த காலத்தில் உண்டு. அது ராகு பகவான் கொடுப்பாரு. ராகு கொடுப்பது போல எவராலும் கொடுக்க முடியாது. 2ஆம் இடத்தை சனி பகவானும் உங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்பது பொதுவான விதி. இந்த 5 ஆண்டுகள் அவர் உங்களை சங்கடப்படுத்தி இருந்த நிலையில் தனஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற போது, பாத சனியாக சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுத்தாக வேண்டும். இது ஒரு பக்கம். இதற்கு மேலாக வார கிரகம்னு பார்க்கும்போது சந்திர பகவான். சந்திர பகவான் வாரத்தின் தொடக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில். பொதுவாக ஒரு யோகமான நிலை பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இருக்கிறதே மிகப்பெரிய யோகம் தான். அது வரவோட குடும்பத்தோடு இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய யோகம். குடும்பத்தோடு இருப்பீங்க, வரமும் வந்துட்டு இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஹைலைட். இப்போ ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 4ஆம் இடத்திலும், சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு 5ஆம் இடத்திலும். பொதுவாக இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவானே உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். உங்களுடைய 7ஆம் அதிபதி, சப்தமாதிபதி, மனக்காரகன், அவரே உங்களுக்கு யோகத்தை வழங்கி திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாகும். ஒரு யோகமான பலன்களை இந்த வாரத்தில் சந்திர பகவான் வழங்குவார் உங்களுக்கு. அது பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். என்ன நாளில் போய் குரு இருக்காரு, அப்போ நமக்கு சங்கடம் தானான்னு நினைக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. என்ன காரணம்னா 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. குரு பகவான் பார்வைக்கு தானே சக்தி அதிகம். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது மறைந்து கிடந்தவர்களுக்கும் ஒரு புதிய புகழ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். பாதிப்பில் இருந்தவர்களுக்கு பூரா ஒரு புதிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும். தொழிலில் தடைகளை சந்தித்து வந்தவர்களுக்கு தொழிலில் விருத்தி அடையக்கூடிய நிலை உண்டாகும். வியாபாரத்தில் லாபத்தை காணக்கூடிய நிலை உண்டாகும். 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாகும். சுப செலவுகள், சுப விரயங்கள், புதிய இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், சொத்து சேர்த்து கொண்டே போகலாம். இப்படி சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மகர ராசினருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு யோகமான வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள் சந்திரிக்கிறார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சந்திரிக்கிறார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விற்க முடியலையே ஏங்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க. அந்த விற்க முடியாத இடத்தை விற்றிடக்கூடிய காலமாக வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் உங்கள் செயல்களை வேகப்படுத்துவார், உங்களை ஓட வைப்பார், ஆரோக்கியமாக ஓட வைப்பார். ஓடனாதாக வெற்றி பெற முடியும், ஆரோக்கியமாக ஓட வைப்பார், நினைத்தை சாதிக்க வைப்பார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குவார். இதையெல்லாம் சூரிய பகவான் செய்திட இருக்கிறார். கேது பகவான் 9ஆம் இடத்தில் தெய்வ அருளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இணைய இருக்கிறது. புத பகவான் 12ஆம் இடத்தில், சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை வரையில் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய சொத்து சேர்க்கை என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. எதிர்ப்பாளினரால் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டு. திரைத்துறையினருக்கு யோகமான வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். நினைத்ததையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். இந்த வாரத்தில் மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே 17ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதியும், அவிட்டத்தில் பிறந்தவர்கள் 18ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே,
இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கும்பராசிக்காரங்கக்கிட்ட இப்போ நான் பேசியே ஆகணும். பொதுவாக தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் எல்லாம் கும்பராசினருக்கு எப்போதுமே உண்டு. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தா சனி பகவான். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்துடைய சக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு கிரகம் ஒரு வேலை செய்யுங்க, இப்போ மற்ற கிரகங்கள் இருக்கு பாருங்க, அவர்கள் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போது இந்த 9 கிரகத்தில் ஏதாவது 3-4 கிரகமாவது நமக்கு ஃபேவராக இருந்து வச்சுங்களேன், நம்ம நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒரு 8 கிரகம் பாதிப்பு அடைஞ்சு போச்சுன்னா நமக்கு தேவையான கஞ்சி மட்டும்தான் கிடைக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் உயிர் உள்ள வரை, ஆயுள் உள்ள வரை, விதி உள்ள வரை வாழ்வதற்கு அத்தனை பேருக்குமே வாழ்க்கை உண்டு என்பதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஏற்றத்தாழ்வு என்பது வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும், மறுபடியும் மாற்றம் பெற்று கொண்டே இருக்கும். இன்றைய நிலை நாளை இல்லாமல் போகும், நாளை நிலை இன்று இல்லாமல் போகும். எல்லாமும் கிரகங்களின் அடிப்படையில் நமக்கு நடைபெறுகின்ற பலன்கள் தானே தவிர எதுவுமே நாம் கிடையாது என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். உங்களை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பதும் கிரகங்கள் தான். உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குபவர்களும் கிரகங்கள் தான். பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப உங்களுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய பலன்களிலும் மாற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறது பார்க்கும்போது முதல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம், சந்திர பகவான் மனக்காரகன். அவர் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். ஒரு ஆசிலேஷன் சொல்ல முடியாதுங்க, சந்தோஷமாகவே இருப்பீங்க, நல்லாவே இருப்பீங்க. ஒரு மன மகிழ்ச்சியோட மற்றவர்களை அனுசரித்து சென்று மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நிலை இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். முதல் 4 நாட்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாட்கள் தான் இந்த வாரத்தில். இந்த வார பலன்களில் அது முக்கியமான விஷயம், சந்திர பகவானுடைய சஞ்சாரனை. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 3ஆம் இடத்தில். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த வாரத்தில் குடும்பத்தில் நிம்மதி, எதிர்பார்த்த வரவு, மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நாம் சந்தோஷம் அடையக்கூடிய நிலை, மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நிலையெல்லாம் கும்பராசினருக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரம் சந்திர பகவானின் சஞ்சாரம் கும்பராசினருக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையில் இன்னொரு சாதகமான நிலை ஒன்று இருக்கு. செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பூமிக்காரகன், தைரியக்காரகன், சகோதரக்காரகன், வீரியக்காரகன், பராக்கிரமக்காரகன். அந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பூமி சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும், லாபமாகும். பூமி விற்பதாகட்டும், பூமி வாங்குவதாகட்டும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும் என்பது உறுதியாக சொல்ல முடியும். சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில். எதிர்பாராத செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த 2 விதமான பாகுபாடு இந்த நேரத்தில் வேணும். இது முதல் சுற்றா 2வது சுற்றான்னு பார்க்கணும். முதல் சுற்றாக இருந்தால் சங்கடங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2வது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக சங்கடங்கள் அதிகபட்சமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரத்தில் ஜென்ம சனியின் காலத்தில் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கழுத்திற்கு கீழேயும் இடுப்பிற்கு மேலே ஆகும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணைக்கும் சங்கடம் ஏற்படுவதற்கு, நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஜென்ம சனியின் காரணமாக. இதெல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்திச்சு தான் அடுத்த கடத்துக்கு போயிட்டு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில். குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பத்துக்குள்ள என்ன குழப்பம் வந்தாலும் சரி, அந்த குழப்பத்தை சரி செய்யக்கூடிய நிலை குரு பகவானுடைய பார்வை உண்டாகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் குரு பகவான் பார்வை இருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கு. எதை கண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை குரு பகவான் கூட சொல்லிட்டு இருக்காரு. பணம் வரும், தைரியமாக இருப்பீங்க, வாழ்க்கை துணையோட நிம்மதியாக இருப்பீங்க, நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயமான வாரம் என்பதை மறுப்பதற்கே கிடையாது. ஒரு யோகமான வாரம் தான் இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தில் இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கு. ராகு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வார்த்தைகளின் வழியே சங்கடங்களை அடைய வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும். பணவரவில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். இந்த பூர்வீக ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தால் இது என்னால் புரிஞ்சிக்க முடியும்,
தெரிஞ்சுக்கிட்டு அது தடை இருக்குதா, தடையை உடைக்க முடியுமா, அதை பார்க்க முடியும். 8ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ மறைவு ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய புகழை மறைக்கின்ற முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். ஒரு சிலரால் நீங்கள் கண்டுபிடிச்சு அதை முடிப்பீங்க. உங்களுடன் இருப்பவர்கள் கூட ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய நிலை கூட இந்த வாரத்தில் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். காரணம் 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயமான வாரம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பொதுவாகவே 17ஆம் தேதி உங்களுக்கு யோகமான தேதியாக இருக்கும். சனீஸ்வர வழிபாட்டினுடன் நவகிரக வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகவே கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் உண்டாகும் என்பதை சன் ஆஸ்ட்ரோ டிவி இந்த பதிவின் வழியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பதிவில் முரண்பாடான கேள்விகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தால், சந்தேகம் இருந்தால், இந்த பதிவில் உள்ள அலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் சந்தேகத்தை தெரிந்து தீர்த்து கொள்ளலாம். அலைபேசி எண்ணில் அழைக்க முடியவில்லை என்றால் அது பதிவிலேயே உங்களுடைய பதிவுகளை வெளியிடலாம். அதற்கும் பதில்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள், எந்த கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார்கள் பார்க்கின்ற போது வாரத்தின் தொடக்கமான ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது விரய செலவுகள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. அப்போது பொங்கல் வந்துட்டு இருக்கு, பொங்கலுக்காக கூட செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை புது இடம் வாங்கலாம், புது வாகனம் வாங்கலாம், புதிய பொருட்களை வாங்கலாம், அதற்காக கூட செலவு செய்வீங்க. செலவுகள் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இருக்கும். வெளியூர் பயணத்தில் சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். குடும்பத்திற்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் மனதிற்கு நிம்மதியான சூழ்நிலையும் எதிர்பார்த்த வரவுகள் வரக்கூடிய நிலையும் சனிக்கிழமை மதியம் வரையில் இருக்கும். சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் பொதுவாகவே முதல் 2 நாட்களை தவிர்த்து மற்ற 5 நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு யோகமான நாளாக இருக்க போகிறது. உங்களுடைய எண்ணம் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதோ அதை அடையக்கூடிய நாளாகவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தகவல் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் குடும்பத்திற்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் அவருடைய பார்வைகள் பாருங்க, அதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. 4ஆம் இடத்தின் மீது சுகஸ்தானத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகிறது. நீங்கள் எதிர்பார்த்தவற்றை அடையக்கூடிய நிலையினை குரு பகவான் பார்வை உண்டாக்கப் போகிறது. 6ஆம் இடத்தின் மீதும் குரு பகவான் பார்வை பதிகிறது. அப்ப பாத்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகின்ற காரணத்தினால் உடல் நிலையில் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்தின் மீதும் குரு பகவான் பார்வை பதிகிறது. அது 2 விஷயம் சொல்லலாம். ஆயுஸ்தானம், அஷ்டமஸ்தானம், மறைவுஸ்தானம். அப்போ ஒன்று உடல் ரீதியாக பாதிப்பு வரலாம், இல்லை என்றால் புகழுக்கு களங்கம் வரலாம். அந்த புகழுக்கு களங்கம் வரக்கூடிய 8ஆம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிவதால் களங்கங்கள் இல்லாமல் போகும். உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். உங்களை பற்றி மற்றவர்கள் நல்ல விதத்தில் பேசக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ இது குரு பகவான் பார்வைகளும் குரு பகவான் சஞ்சாரமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சூரிய பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் அரசு உத்தியோகஸ்தராக இருந்தால் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வை வழங்குவார். வம்பு வழக்குகளில் சிக்கிறவர்களுக்கு வழக்கிலிருந்து விடுதலை உண்டாக்குவார். எதிர்பார்த்த அனுமதியை கொடுப்பார். வியாபாரம், தொழில் போன்றவற்றில் எதிர்பார்த்த லாபத்தை உண்டாக்குவார். பண வரவை அதிகரிப்பார். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதையெல்லாம் 11ஆம் இடத்து சூரிய பகவான் வழங்குவார். குரு பகவான், சூரிய பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சார நிலை எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சுக்கிர பகவானும் உங்கள் ராசிதான் உச்சமடைகிறார். அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பாக்கியம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கிறது. பொருள் வரவு என்பது இருக்கிறது, பண வரவு என்பது இருக்கிறது. ஒரு யோகமான பலன்களை இந்த வாரம் நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். இருந்தாலும் விரயச்சனி காலகட்டம் இது. புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வரவுகளை சேமியுங்கள். வெட்டி செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகளுக்கு இடம் கொடுக்காத அளவிற்கு சிக்கனமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் தொழில் விருத்தியாக வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருந்து சங்கடங்கள் விலக வாய்ப்பு இருக்கிறது. கேது பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
அப்போ வாழ்க்கை துணையிடமும் நட்புகளிடமும் சங்கடம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஜென்ம ராசிக்குள்ளே ராகுபவன் சஞ்சரிக்கிறார். தேவையற்ற ஆசைகள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதன் வழியாகவும் அவமானத்தை அடையக்கூடிய நிலையும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுவெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இவை யாவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த வாரத்தில் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதியும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு 14ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். துர்க்கை அம்மனையும் விநாயகரையும் தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.